இந்த அறுவை சிகிச்சைன்னு சொன்ன உடனேயே பயப்படக்கூடாது. இதயத்தையே டாக்டர்கள் தனியை எடுத்து வச்சு ட்ரீட்மெண்ட்டை பார்த்து வேற இதயத்தை உள்ள வச்சு தச்சு நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? எல்லா டாக்டர்களையும் நீங்க மோசம்னு நினைச்சிடக்கூடாது. என்ன, சில பேர்கள் உங்க கண்ணுக்கு சரியில்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா நிறைய உத்தம டாக்டர்கள் இந்த உலகத்துல அறிந்து கிடக்காங்க. புரியுதா? சில பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சில பேருடைய நடவடிக்கையால. அது உண்மைதான். சிலவர்களுடைய தப்புக்காக நல்லவர்களை நம்ம குறைச்சிடக்கூடாது. என்ன, ஆபத்திலாம காப்பாற்றி ஒரு நடமாட வைக்கிறேன், வெற்றி விட்டு பயப்படாம அறுவை சிகிச்சை செஞ்சு வரலாம். முதல்ல அதை நம்ம இவ்வளவு வீட்டுல வந்துட்டு ஒரு நாள் வந்துருக்காங்க, வாங்க பக்கத்துல வாங்க, பெரிய பூசணும்னா அங்க வரணும். யாரோ ஒரு ஆள் வாங்கினே திரும்ப திரும்ப நீங்க என்ன இருக்குது போட்டு ஐயா இங்க வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம் எதுவும் வேற பையன் எதுவும் முடியல. அந்த பையன் வராது. நகை வந்தா ஈமக்கிரிக்கு கூட நாங்க வர மாட்டோம். நாங்க வேணுமா நகை வேணுமா? அவங்க சொந்தம் வேண்டாங்களா? ஒரே முடியா போலீஸ் வீட்டோட பேசி தரோமா? நிதானம் பெற வேண்டும் நெஞ்சே. வாங்க, நேராகுமா? அடுத்து உத்தரவு கொடுக்கணும்டா. நகையை வாங்கித்தாரு, மனம் போனாமல் பிரஷர் உனக்கு குறையுது. புரியுதா? மனதை அடைக்கி பக்குவமா போயிருக்காங்க. வைகாசியில் முடிச்சு விட்டுறேன். பொறுமையா வைகாசியில் சாமி ஆடாம எப்ப வரையும் அன்னைக்கு இருப்ப விவரமா பேசணும். என்ன கருதாமிக்கு திருவாரூர், திருவாரூர் இயலாத மனிதன். திருவாரூர்ல தேர்வில் இருந்து திரும்பி பாரடி. உடல்நிலை சரியில்லாதவன் பாபா காலோடுவார். சமீபமாக 2 பேர் நான் படுக்க போடுங்க. நீங்க இருக்கலாம் செல்லுக்கு புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, கண்கடதேவன் கருப்பசுவாமிக்கு, கலிகடதன் கருப்பசுவாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அகத்தீஸ்வர முனிவருக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, 18 சித்தர்களுக்கும் 33 கோடி தேவர்களுக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, அன்னதான பிரபுக்கு, ஆரியங்க ஐயருக்கு, நடக்க முடிய பையன்
உட்காந்துக்காப்பா. போறாங்க புரட்டாச்சா வயிறு பசி. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு பால் வியாபாரம் திருவாரூர். சாந்து உட்கார்ந்துக்க தம்பி, உடைக்க கூடாது முகத்தலாம். பொல்லாத ஒரு பொம்பளையார உன் குடும்பம் இப்ப புகழ்த்திக்கிட்டு இருக்குப்பா. பொல்லாத ஒரு பொம்பளையார உன் குடும்பம் புகழ்த்தி இந்த வழக்கில் இருந்து உன்னை வெற்றியாக்கி உன் தொழிலையும் வளமாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துவா. ஜெயிச்சுட்டாரன் 3 முறை இதை பார்க்கணும். படிப்படியா அதே திருவாரூர் எல்லை நொண்டி வீரமானார். வீரனார் தெய்வம் யாருக்கு? நொண்டி வீரனா? மதுரை வீரன். நொண்டி வீரன் யாருக்கு? நொண்டி வீரன் நீங்க வாங்க. நீங்க வீரனா? வீரனா? இவரு மதுரை வீரனா? நிறைய வீரர்கள் இருக்கு, ஆனா எதையும் சாதிக்கிறீங்க. என்ன போர் வீரர்களா? என்ன ஏக்கா சும்மா காலில் வந்து கும்பிட்டு தான் போதுமா? உன் மனசுல சாமியை கொடுக்கா நம்மக்கா? கருதாமிக்கு 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 என்ன செய்யணும் உனக்கு? இப்போ கண்ண முடிக்கா பாக்குறேன். ஏற்கனவே ஒரு இடத்துல அதை பேசி முடிச்சிட்டீங்க. பேசிக்கிட்டு இருக்காரு யாரது? கருதாமிக்கு கொடுக்க கூடாது. ரொம்ப சிக்கனமா பணம் சேர்த்து இருப்பிய, யாருக்கும் கொடுக்க மாட்டிய. நான் மட்டும் உனக்கு தரணுமோ? கண்ண முடிக்காது. இந்த மாதம் கார்த்திகை 30க்குள்ள அட்வான்ஸ் வாங்கி என்னை பார்க்கணும். முதல்ல மண்ணை பத்தி கேட்ட, 2வது மகனை பத்தி கேட்க பையனை சரியா கருதாமிக்கு. சரி, மதுரை வர வாப்பா. நீங்க அக்னி வீரம் தானே? அவர் தான் மதுரை வர. நீங்க பொம்மியை கிட்டீங்களா விளையமலை கிட்டீங்களா? கருதாமிக்கு கடன்களால் பாதிக்கப்பட்ட மனவுடையவனே பாருங்க. நிறைய பேருக்கு உதவி செஞ்சு உன் பணமும் லாஸ் ஆயிடுது. ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு பிரயோஜனம் இல்லாமல் நின்று இருக்கு. இப்போதைக்கு உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு கேள்விக்குறியான குழப்பத்தை மனதில் வைத்திருக்கிறாய். தாழம் பூவின் நறுவனத்தில் கண்ட தரம் இருக்கும். வேற என்னப்பா வேணும்? ஐயனார் வாராரு, சரியா? அவர் இருக்க இடத்துல தாளைகளும் சோலைகளும் இருக்கின்றது. அதான் தாளம்பூவின் நறுமணத்தை பார்த்து கண்ணமோடு அவர் உனக்கு துணைக்கு வருவாரான்னு கேட்கிறேன். அப்படியா? அந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கா? யாரெல்லாம் அதுல கேட்டு போடணும்? பாக்குறேன். அதை வேலை பேசித்தாரு உன் கடன்களை தீர்த்து வெற்றி அடைந்து என்னை ஆனந்தமுடன் பார்க்க. கருதாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? எந்த பிள்ளைய கேட்கணும்? கால் நிறுத்துவா. யாருக்காவது கவர்மெண்ட் கேஸ் இருக்கா? வழக்கு யாருக்கு இருக்கு? அவ்வளவு என்ன இன்னொரு
என்னடே நீங்க என்ன மன்னவர் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார். என்ன வேணும்? உள்ளதை உள்ளபடி சொல்லப்படும் பூத கண்ணாடியே இவர் உள்ளத்தில் இருக்கும் செயல்கள் என்ன பார்த்துக்கவா? சரி சரி. பெண்ணடியாளுடைய உடல்நிலையை பற்றி ஒரு சின்ன குழப்பம். ஒரு இடத்துல எழுதி கொடுத்து வெற்றியடைய முடியாத ஒரு டாக்குமெண்டான வருத்தம். மகனுடைய படிப்பு அங்க படிக்கானா, சும்மா இருக்கானா, படித்து அங்கேயே வேலைக்கு போயிடுவானா, அது சம்பந்தமாகவும் அதுக்கு பணம் கட்ட வேண்டிய சம்பந்தமாகவும் குழப்பம். காலம் ஒரு லட்சம் வந்துட்டீங்க. உன் கையில வரவே பார்ப்பாங்க. இந்த மூன்றையும் முடித்ததா போதுமா? வேற என்ன செய்யணும்? எங்க பார்த்துட்டு இருக்கான்? ஊர்ல பக்கத்து வா. கண்ண மூடு. ரகசியமா சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? நமக்கு பிடிக்காத குடும்பத்துல இருந்து கட்டி நல்லா இருக்கட்டும், நம்மளே பண்ணி வச்சு சந்தோஷமா கோடி பணம் கிடைச்சிருப்போம். பணத்தால எதையும் சாதிக்க முடியும்ப்பா. கருதாமிக்கு கருதாமிக்கு கையை உதற போற நல்ல உதறு கருத்தாவி தெரியா உதறி உதறு செய்யும். வேலை தூக்கி இன்னும் 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 கூப்பிடுப்பா கருத்தாவிய. மூணு நேரம் தூக்கி இன்னும் இந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி தெளிவுபடி தந்துடுறேன். நான் சொல்லக்கூடிய மருத்துவத்தை நீங்க பார்க்கணும். சரியா? பின்னால பேசுறேன். அடுத்த மாதம் வரும்போது இதை விட வளர்ச்சியாக வருவான். அடுத்த மாதம் இதை விட வளர்ச்சியாக வருவோம். வேலையும் தார நிறைய பணமும் தார. கர்மதாமிக்கு கோயம்புத்தூர் உடல்நிலை சரியில்லாத பெண்ணடியார் மெதுவா 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 பையன் பையன் அவசரம் இல்லை. நீங்கள் வாங்க, ஒரு 2 பேர் வாங்க. இங்கே 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 நீங்கள் தூரம் போங்க சார். இந்த கொஞ்சம் கிழக்கு தள்ளி, இன்னும் கிழக்கு தள்ளி. தள்ளி போங்க அக்கா அக்கா. இந்த கையை எடுத்து பிடிக்க. இந்த கை எங்க ஓடி? கையை மட்டும் பிடிச்சிருங்க. நீங்கள் உட்காந்துருங்க. அப்படி உட்காருங்க. அமைக்க கீழே அமைக்க பிடிச்சிருங்க. கையை அமைக்க பிடிச்சிருங்க. வெளிநாட்டு மலையமலை கர்ப்பசுவாமிக்கு, தமிழ் கர்ப்பசுவாமிக்கு, பாண்டி சித்தருக்கு, அகத்தீஸ்வர முனிவருக்கு, வெளிநாட்டு
மாயப்பாறை கருப்ப சுவாமிக்கு கண்ணனியம் கருப்ப சுவாமிக்கு கலியுடன் கருப்ப சுவாமிக்கு ராமச்சந்திர மகாபிரபுக்கு வெற்றிவேல் முருகருக்கு வீரவேல் முருகருக்கு நியாயப்பெருமானுக்கு காரிக்கு 30 கோடி தேவர்களுக்கு 18 சித்தர்களுக்கு வழிகாட்டு மாயப்பாறை கருப்ப சுவாமிக்கு தொடைக்கூடாது என்னை மட்டும் நினைச்சு மனத்துக்குள்ள நினைச்சு கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை எல்லாரும் உகரணையா அருப்புக்கோட்டை வாங்க அருப்புக்கோட்டை வாங்க மிச்செல்லாம் உட்காருங்க உடைக்கக்கூடாது ஏய் முட்டை உடைக்கக்கூடாது அவனே மறந்து என்னைய மட்டும் எடுத்துக்கா கால் எடுத்து வரலாம்ப்பா ஒரு தடவை கால் எடுத்து வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் 3 விதமான டாக்குமெண்ட செக்யூரிட்டி பண்ணி உன் தம்பி பணம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். சரியா? அதுல பணமும் கிடைக்கும், அவன் தொழிலும் வளர்ச்சியாகும். அதனால நீ இழந்த பணமும் வரும், அவனுடைய வாழ்வும் சிறக்கும். வேற என்னப்பா வேணும் உனக்கு? அந்த 25 லட்சத்துல 10 லட்சம் இந்த மாதத்துல தரத்துக்கு உத்தரவாதம் கிடைக்கும். தர வைக்கிறேன். இப்படி ஜெயிச்சு வா, அடுத்து பேசுவோம். அதே அருப்புக்கோட்டை எல்லை என் மனைவி மக்களை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு கேட்டு வந்தவன் யாரு? வரலாறு ஒன்று சேர்ந்துட்டோம், இனிமே எங்க வாழ்க்கை பிரியக்கூடாதுன்னு கேட்டு வந்திருக்கான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பொல்லாத காலம் ஸ்ரீராமரையும் சீதாதேவியும் பிரிச்சது மாதிரி குடும்பம் பிரிஞ்சு. ஆனா இப்ப மீண்டும் பட்டாபிஷேகம் நடத்துறது மாதிரி ஒரு மன ஊக்கம் கிடைச்சிருக்கு. இனி இந்த வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், ஒரு டாக்குமெண்ட் தோதுமான விஷயத்தையும் ஜெயிச்சு உனக்கு பணம் தந்துருந்தேன். போதுமா? கால் வருமா? சரியாகும். கல்யாணம் தோதுமாக கேட்டு வந்தது யாரு? இவ்வளவு அவசரப்படுறவங்க இங்க வரவே செய்யாது. அதான் நல்லது. பத்திரமா இறக்கி விடுங்க. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது யார்? அருப்புக்கோட்டை எல்லை பிள்ளைகள் திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டது யாரு? அப்படியா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னடா தொழில்? ஜவுளி. கால் நூற்றுவா. ஊரெல்லாம் சுத்தி ஒரு பொருளும் இல்லையடா தம்பி. இப்ப நீ ஊர்வலம் ஓடுகிற தேர் மாதிரி சுத்திட்டு வர. உண்மையா? இந்த தேர் என்னைக்கு நிலைக்கு நிற்கும்? என் கடன்கள் எப்ப தீரும்? இது இப்படித்தான் என் வாழ்க்கையே ஓடுமா? அப்படின்னா வயதாயிடுனா என் நிலைமை என்ன அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்துல. காதலுவா.
பின்னால கருப்புசாமி வாராடா. நீங்க வணங்குற தெய்வமா? பக்கத்துல வா. பத்திரகாளி வாராடா. ஊருக்குள்ள இருக்காளா? இப்போ இந்த கடன்களையும் தீர்க்கணும், உனக்கு தொழிலையும் வளமாக்கி தரணும். இன்னொரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயத்துல பின்தொடர்ந்து போகலாம் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிய, அது நடக்காதுடா மகனே. வீணாக அலையாத உன் உழைப்பை நான் உயர்வாக்கி தருகிறேன். வெற்றி அடைவார். இந்த அள்ளி கொடுத்த செல்வம் உனக்கு அபூர்வமாக வளரும். ஆனந்தம் அடைவாங்கப்பா. கர்மதாமிக்கு குழந்தை பற்றி கேட்க வந்தது யாருமா? என்னம்மா குழந்தை? யாருக்குமா குழந்தை வேணும்? கால் எடுத்துவாமா. கண்ணுக்கு நீ ஒரு கண்ணி பிள்ளு, கருத்துக்கு ஏதேதோ பச்சை மண்ணு, முன்னடியோ முன்னடியோ. யாரது? ஒரே கணி. நான் யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். யார் வெளியில போகிறீங்க? உன் பையனை குழந்தை வேணுமா? விட்டு கொடுக்குற மனப்பான்மை அவளுக்கு, பிடிவாத போன உனக்கு. உனக்கு பொம்பளை பிள்ளையாரு. பொம்பளை பிள்ளை அவ்வளவு மோசமா? ஆம்பளையுமே பெத்து தந்தது பொம்பளை தான். யாரும் புரியாம ஆம்பளை பிள்ளை பக்கத்துல இடிக்கல. மகளே, உன்னுடைய வீட்டுக்கு பின்புறத்துல போய் பார்த்தேன். வண்டிகள் ஓடுகின்ற இடம். அதையெல்லாம் கடந்து போனா கருவையில முள்ளு செடியும் வெட்டவெளி இடம் இருக்கு. அங்க ஒரு முனியீஸ்வர சாமி இருக்காருல்ல, அதெல்லாம் தாண்டி போய் பார்த்தேன். இன்னொரு எல்லை ஊருக்குள்ள ஒரு அம்மன் கோயிலும் வலது புறத்துல ஐயனாரும் இருக்கிறாரா? கால் இருப்பா. அம்மா சின்ன பொண்ணு, உன் வீட்டுக்குள்ள இத்தனை தெய்வம் இருந்து இருக்கங்குடியில இருந்து மாரியம்மா அடிக்கடி வராங்க. அங்க போவியா? அங்க போய் என்ன சொல்லிட்டு வந்த? என் பிள்ளைக்கு பேர வைக்கணும் அப்படின்னு சொன்னியா? சொல்லல. அவ பேரத்தான் வைக்கணும்னு அவ வந்து நிக்கிறான். அதனால பொம்பளை பிள்ளை பிறக்கும் மாரியம்மான்னு பேர் வச்சுக்கான். ஜெயிச்சுவா. கர்மதாமிக்கு இந்த தை மாதத்திலிருந்து பிறந்திருந்தேன், ஓதிருந்தேன். ஆனந்தமாக இருக்கு. உங்களை கட்டி கர்மதாமிக்கு நீயும் அடைந்து வருவாய். அப்படியா? கடன்களால இருக்கும் இடத்தை பறிகொடுத்து வந்தவன் யாரப்பா? எந்த இடத்தை பறிகொடுத்த? காரணம்